சிலருக்கு கல்யாணங்கிறது அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக நடந்துருது. ஆனால் சிலருக்கு கல்யாணம்ங்கிறது வந்து அது ஒரு வரலாறாகவே ஆயிடுது. எப்படின்னா, காதல் திருமணம் பண்ணுறதுங்கிறது இல்லை, நிச்சயிக்கப்பட்ட திருமணமாகவே இருந்தாலும் அந்த கல்யாணம்னு பண்ணுறப்ப பேசி முடிச்சதுக்கப்புறம் நின்று வேற பக்கம் நடக்கிறதுங்கிறது, அல்லது வந்து ஒரு தடங்கல் ஆகி திருப்பி அதே மாப்பிள்ளைக்கு அதே பொண்ணுக்கு நடக்கிறதுங்கிறது, அல்லது கல்யாணத்தில் சண்டை சச்சரவு வந்து அதில் புதுசாக பிரச்சனைகளை கிளப்பி விட்டுறதுங்கிறது, இது மாதிரியான நிறைய விஷயங்களை கல்யாணத்தில் சந்திப்பாங்க சிலர். இதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் யாருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இந்த மாதிரியான கிரகங்கள் நின்று, அல்லது வக்ரம் பெற்ற கிரகங்கள் அந்த இடத்துல நின்று, அந்த பொசிஷனில், அதாவது இந்த கல்யாணம் பண்ணக்கூடிய பொசிஷனில் அந்த தசையோ புத்தியோ நடந்ததுன்னா, தசை நடந்தால் கல்யாணம் நடக்காது, புத்தி நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரும். அதே மாதிரி ஒரு தசை மாதிரி ஒரு புத்தி மாதிரி இன்னொரு புத்தி போகலையும் இந்த பிரச்சனை வரும்.